உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545. 5 ஆண்டுல நடக்கல, 10 ஆண்டாவே இந்த வரி முறைகேடு நடந்துகிட்டு இருக்குது. கடந்த கால ஆட்சியில இருந்து வரி இப்போவே மல்டிபிளிசிட்டி இந்த வரி விதிப்பு முறையே இப்பதானே வரியே இவங்க கொண்டாந்துங்க. எங்க ஆட்சி காலத்துல வரியே போடலையே. இப்ப என்னன்னா நான் மட்டும் இல்ல இன்னொருத்தன் கலந்துருக்கா அப்படின்ட்டு சும்மா தப்பிக்கிறதுக்காக அவங்க சொல்றாங்க. அதெல்லாம் இல்லை. அது வரியே போடாம இருந்த அதிமுக ஆட்சி எந்த வரி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வரியே போடாம 10 ஆண்டுகள் நடத்தியதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அம்மா புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இப்ப வரி போடாம இவங்க காலத்துல தான் வரி 100%, 150%. ஒரு வீட்டுக்கு 150%, 100% போது பயப்படுறாங்கல்ல. அப்ப அவங்க எங்க போகணுமோ அங்க போய் அவங்க பார்க்கும்போது இல்ல நீங்க அரசாங்கத்துக்கு கூடிய வரி கட்டி தான் ஆகணும்னு நேர்மையாக இருந்தா இது மதுரை மாநகராட்சிக்கு பெருத்த வருவாய் கிடைத்திருக்கும். இப்ப மாநகராட்சிக்கு வருவாயே இல்லை. இப்ப இதுல கூட நாங்க சொன்ன அன்னைக்கு மாநகராட்சி ஆணையாளர் சொல்லிட்டு வந்தோம். இந்த அவர்லேண்ட் ஒரு அது மதுரை மாநகரில் இருக்க குப்பையெல்லாம் அள்ளுறதுக்கு ஒரு நிறுவனம் தமிழ்நாடு முழுவதும் அவங்க தான் எடுத்திருக்காங்க. அவங்க தான் இந்த சுகாதார பணியாளருக்கு முழுமையாக சம்பளம் கொடுக்கணும் மாதம். ஆனா மதுரை மாநகராட்சியில் என்ன செய்யறாங்க, இந்த நிரந்தர பணியாளர்கள் 1000 பேர் இருக்காங்கன்னா இந்த 1000 பேருக்கான 1 கோடி ரூபாய் மாதம். அந்த 1 கோடி ரூபாயும் முறையீடாக அவர்லேண்டுக்கு பதில் இவங்க கொடுக்கறாங்க. அதை ஆணையாளர்கிட்ட நாங்கள் சொன்னோம், குறிச்சுக்குங்க, இதை நீங்க விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். இது மாதிரி முறைகேடுகள் நடக்கிறது. இப்ப யாருமே முறைகேடு நடக்கலன்னு நல்லதுதாங்க. மாநகராட்சி ஏற்கனவே தத்தளித்தது வருவாய் பற்றாக்குறை இல்லை. நீங்களே பாக்குற காலையில பார்த்தா குப்பை கூலம் பாத்தீங்கன்னா சாக்கடை நிரம்பி வழியுது. இப்ப என்ன நாங்க கொண்டு வந்த இந்த வீட்டுக்கு இன்னும் 50 ஆண்டு காலத்துக்கு குடிநீர் பிரச்சனையே இல்லை என்ற வரலாற்றை கொடுக்கின்ற முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் 2023 முடித்திருக்கணும். அது இன்னும் முடிக்கல. ஒரு சில இடங்கள்ல அது ஏதோ ஃபங்க்ஷன் ஆகுதுன்றாங்க. அது மாதிரி செஞ்சா அது முறைகேடாக அமையும். அது சரியாக அந்த திட்டம் நிறைவேறாது. முழுமையா என்னன்னா 82 மேல்நிலை தொட்டிலையும் ஏற்றி ஒரே நேரத்தில் இறக்கி அதனுடைய ஸ்பீடு பார்க்கணும், எப்படி போகுது, வீடுகளுக்கெல்லாம் கரெக்டா போகுதா அப்படின்னு பொறியாளரை வச்சு கண்காணிக்கணும். அது இல்லாம வேண்டியவங்க பகுதிக்கு முதல்ல கொடுக்கறது, வேண்டாத பகுதிக்கு காலதாமதப்படுத்துவது என்ற அடிப்படையில் போயிட்டு இருக்கு. அதனால பார்த்தா பெருத்த பகுதியில் நம்ம நிறைய பகுதியில் பாருங்க, நீங்களே சாலையில போக முடியல. இப்ப மழை வேற வந்துருச்சு. மழை காலம்னால ரோடுல வண்டி வாகனம் போக முடியல. 2 வீலர்ல போறவங்கலாம் வேலைக்கு போறவங்கலாம் வேலைக்கே போக முடியல. பூரா சேரும் சகதியுமா ஆயிருது. அது கணவனும் மனைவியும் போறாங்கன்னா மனைவி சேலை எல்லாம் அதாயிருது. போறதுக்கு அச்சப்படுறாங்க. பால வேலை வேற நடக்கிறதுனால பெருத்த போக்குவரத்து நெரிசல் வேற ஏற்படுது. இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குன்னா இதுல இந்த மாநகராட்சிக்கு அதிக வருவாய் வரணும். உண்மையான வருவாயை கண்டுபிடித்து நம்ம சேர்க்கணும். காவல்துறை அதிகாரிகள் இந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை கரெக்டா விசாரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எப்படி நம்பிக்கை இருக்கா? இதுல நீதி அரசர் சொல்லியிருக்காரு, நாங்க மாநில விசாரிப்பாங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை தம்பி. வாழ்க்கையை நாளைக்கே செத்து போகணும், இன்னைக்கு போய் படுத்துக்கலாம் குழியில. நம்பிக்கை தான் வாழ்க்கை. கரெக்டான இது என்னன்னா நம்ம நீதிமன்றத்தில் முறையீடுக்கோம். நீதிமன்றம் ஒரு குழு அமைத்திருக்கு. அந்த குழுவில் இந்த மாதிரி போகும்போதே தவறாக அதை சித்தரிக்கப்படும் போதே அவங்களை சுட்டி காட்டினோம்னா ஒருவேளை உயர் அலுவலருக்கு இதெல்லாம் நடக்குதோ அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்க திருத்திக்கலாம். ஒரு மாற்றம் தானே. நம்ம அடிப்படையிலே நம்ம சொல்லிட்டோம்னா பரவாயில்ல, நீ ஏன் முதல்ல இதை சொல்லலையே அப்படின்னு வரக்கூடாதுன்றதுக்கு தான் இப்போ கொடுத்துருக்கோம். நீதி அரசரை நம்ம நீதி அரசர் முழுமையாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி எங்க மாமன்ற வழக்கறிஞர் இவங்க மேல நம்பிக்கை, உயர் அலுவலகம் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறார். அதனால அது மீது நிச்சயமாக உறுதியாக நேர்மையான முறையில் இது விசாரணை போக வேண்டும் என்பதுதான் அதிமுக நோக்கம் என்பது தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.